வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதல். இந்த காதலர் தினம் வந்தப்போ அதை பற்றி தான் அனைத்து வீடியோக்கள், செய்திகள்லாம் அதிகமாக பேசப்பட்டது. இப்போது சங்க காலத்துல எல்லாம் காதல் இல்லையா? அதுக்கு முன்னாடி காதல் இல்லையா? கோவலன், நம்ம சிலப்பதிகாரத்தில் கண்ணகி அவங்க அந்த இடத்துல காதல் இல்லையா? இப்படி பல்வேறு காலகட்டங்களில் காதல் நிகழுது. அது சங்க காலமாக இருந்து இந்த நவீன காலம் வரைக்கும் காதல் இருக்குது. பொதுவாக காதல்னால் என்ன? காதல் அப்படிங்கிற உணர்வு முதல்ல எப்படி தூண்டப்படுது? ஒரு மனிதனுக்கு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே கண்டவுடன் காதல்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்து பழகி அவங்க அவங்க அவங்களோட அவங்க குணத்தில் ஏதாவது ஒரு உயர்ந்த செயல்கள் பார்த்து, இல்லை இவங்க கேர் எடுத்துக்கிற தன்மையை பார்த்து, மற்றவங்க முன்னாடி இவங்க ப்ரியாரிட்டி இவங்களுக்கு கொடுக்குறத வச்சு, அவங்க திறமையை பார்த்து, இந்த மாதிரி தான் காதல் ஆரம்பிக்குது. மடலேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க காலத்தில். அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் இந்த மாதிரி காதல் கொண்டாங்கன்னா, அவங்க இந்த இந்த ஆடு மேலே, இந்த கழுது மேலெலாம் ஏறிட்டு இவங்க கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி சொல்லுவாங்க. அதை மடலேறுதல்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில். அதே மாதிரி இளவட்டக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லை எடுத்து அந்த இளைஞன் மேலே தூக்கி இப்படி போடும்போது அந்த காதல். அதில் அதாவது ஆண்மகன், வீரத்தில் சிறந்த மகன், அவங்கள பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கடுத்து இந்த ஜல்லிக்கட்டுன்னு வந்தது. அந்த ஜல்லிக்கட்டில் காதல், வீரம் ஆன ஆண்களை பார்த்து பெண்கள் மீது ஒரு காதல் வந்தது. இது புறத்தன்மையில் வருது, அகத்தன்மையிலே வருது. பார்க்காமே காதல் வருது இல்லைங்களா? ஒருத்தங்களுக்கு பார்க்காமே காதல் வருது. அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. அது விதிவிலக்காக நடிகைகளை மேலே காதல் வருதுல்ல, அதை சொல்லலை. இப்போது நீங்கள் ஏதாவது நடிகரை காதல் வந்தீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் தான் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நினச்சிப்பீங்க. அவரோட புகைப்படத்தெலாம் எடுத்து வச்சுப்பீங்க. அவர் புகைப்படத்தை நிறைய பார்ப்பீங்க. அந்த வசனத்தை ரொம்ப பேசுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட கலாய்ச்சி அதிகமாக புகழ்ந்து பேசுவீங்க. இது ஒரு நிலை, தன்மை. உண்மையான காதல் தான் என்ன அப்போனா? நட்புக்கும் காதலுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? நட்புக்கும் ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட நட்பு மூலம் தான் பழகுறாங்க. அந்த நட்பு முதிர்ந்து காதலாக மாறினாதான் அந்த நட்பு நிலைக்கும் பட்சத்தில் ஆகுது. அந்த காதல் நிலைக்கணும்னா காமத்தில் போய் முடிஞ்சால் தான் நிலைக்கும் அப்படின்னு அடுத்து அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆகிடுது. ஸோ இங்கே நட்பு, காதல், காமம். அப்போது நட்பாக இருந்த காதல் எந்த இடத்துல காதலாக மாறுது, காதல் எந்த இடத்துல காமமாக மாறுது அப்படிங்கிறது அவங்கவுங்க சூழ்நிலை, அவங்கவுங்க புரிதல், அவங்கவுங்க வாழ்க்கையில் வெவ்வேறு கட்ட சூழ்நிலையில் நடக்கும். சரி, இப்போ உண்மையான காதல் தான் என்ன? சில பேர் சொல்கிறாங்க, ஒரு முதிர்ந்த வயசில், அதாவது நீங்கள் டீனேஜில் இல்லை உங்கள் இளம் பருவத்தில், அதாவது 19-20 வயசு டீனேஜ் காலத்தில் வந்த காதல்லாம் உங்களுக்கு மெச்சூர்டான காதல் இல்லை. அதே காதல் நீங்கள் ஒரு 25 வயசுக்கு மேலே 28, 30 வயசில் காதல் வந்தால் அது ஒரு தீர்க்கமான, ஒரு முடிவான, உறுதியான காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண் உறுதியாக இருந்தால் அந்த காதலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். அந்த பெண் அந்த பெண்ணுக்காண்டி என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆண்மகன் தான் வச்சுக்கோங்களேன், எத்தையும் தாண்டி வந்துடுவான். ஒரு மலையளவு விஷயத்தை கூட கடுகளவாக நினச்சி அந்த பெண்ணுக்காண்டி அவள் தான் உலகம், அவள் தான் எல்லாமே நினைக்கிற ஆண் அவங்க சுற்றம் சூழல் ஒரு உலகத்தையே கூட வென்று அந்த காதல் ஜெயிக்க முடியுது. சில காதல் இருக்குது, 8-10 வருஷம் காதல் பண்ணுவாங்க. அது பார்த்த காதலாக இருக்கும், பார்க்காத காதலாக இருக்கும். திடீர்னு குடும்ப சூழ்நிலை காரணமாக விட்டுருவாங்க.
வேண்டாம், அது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாதிரி காதல் கூட சில டைமில் இந்த காதல் வந்து கைகூடாமல் போயிடும். இல்லைன்னா யாராவது குடும்ப சிக்கல் சூழல், இந்த சொத்து பிரச்சனை காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது உட்பூசல் காரணமாக காதல் வந்து அங்கே பிரிக்கப்பட்டுரும், மறைஞ்சிரும். ஆனால் அந்த காதல் நினைவிலே வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் உண்மையான காதல் தான் என்ன? இத்தனை காதல் இருக்கே, இதில் எது உண்மையானது? இல்லை எல்லாமே காதல் தானா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு காதல் மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்லி சினிமாவில் சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க முதல் காதல் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்காது. அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை எடுத்து பேரம்பேத்தி எடுத்தால் கூட அந்த முதல் காதல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதல் காதலை அவங்களால லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க ஒரு ஒரு பிஸி ஷெட்யூலை தாண்டி ஒரு அமைதி, ஒரு 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 ஓய்வு நிலையிலையோ இல்லை ஒரு மகிழ்ச்சி நிலையிலையோ இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஒரு ஒரு தீர்க்கமான நிலையில் இருக்கும்போது அந்த முதல் காதல் ஞாபகம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அந்த வகை காதலை தான் உண்மையான காதல் எடுத்துக்கிறதா? அப்போது திருமணத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சிருப்பாங்க. அந்த காதல் கல்யாணம் கூட இருக்காது. இந்த பெண்ணுக்கு வேறவங்களோட கல்யாணம் ஆகிருக்கும், இவங்க கூட வேறு கல்யாணம் இருக்கும். இவங்க 2 பேரும் இந்த ஜில்லுன்ற ஒரு காதல் அப்படின்னு ஒரு படத்தில் வந்த கதை மாதிரி அவங்க வந்து இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க காதல் வருது பார்த்திங்களா, அவங்க கூட வாழ்கிறாங்க. குழந்த எடுத்து குடும்பமாக வாழும்போது அந்த முதல் காதலே வந்தால் கூட அந்த 2வது திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதல் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால இந்த காதல். அப்போ இது எந்த காதல் தான் ஒரு உண்மையானதுன்னு சொல்கிறது? 12th படிக்கும்போது ஒரு பையனுக்கு காதல் வருது. அந்த பையன் காத்தே இருக்கான், அந்த பொண்ணுக்காண்டியே இருக்கான். அப்புறம் படிச்சுட்டே இருக்காங்க. படிச்சிருக்கும்போது திடீர்னு உயர்கல்வி படிக்கும்போதோ இல்லை டிகிரி மாஸ்டர் டிகிரியோ இல்லை அது படிக்கும்போது வேறு ஒரு பெண்ணுக்கு ஆயுதுன்னா அந்த பையன் கல்யாணமாகாமே இருக்கான். ஸோ அது 96 அப்படிங்கிற படம்னு நினைக்கிறேன், அந்த கதை எடுத்திருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்த காதல். அதாவது என்னென்னா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க யார் கூட கல்யாணம் பண்ணாலும் இவங்க அப்படி வாழ்வாங்கள்ல, அவங்க காதலையும் நினச்சிட்டு. இதுதான் உண்மையான காதலா? அப்போ எது தான் உண்மையான காதல்? காதல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இங்கே ஒரு உணர்வு, ஒரு அவங்கவுங்க சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்க இதயத்தை மயிலிறகால் வருடுதல் போல் ஒரு உணர்வு. அந்த உணர்வை அதே உணர்வு வந்து மிருகத்தனமாக மாறும்போது ஆசிட் ஊற்றுறது, கொலை பண்ணுறது, தன்னை காதலிக்கலைன்னா வேறு யார் கூடயும் வாழவே கூடாதுன்னு எந்த எல்லைக்கும் போய் துன்பம் கொடுக்கறது, இது வந்து ஒரு விதமான வக்ர நிலையில் இந்த காதல் போகுது. ஸோ அப்போ இது ஒரு காதலா? அப்புறம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காதலித்தோம், எங்களை ஏற்றுக்கலை, ஸோ இதனால் நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இது எந்த வகையில் காதல்? இத்தனை காதல் இருக்கும்போது இன்னும் நான் சொல்லாத நிறைய காதல் இருக்குது. சினிமாலெலாம் பார்த்திங்கன்னா அப்யூஸ் பண்ணப்பட்டு ஒரு பெண்ணை வந்து அந்த காலத்தில் இவன் தான் சொல்லும்போது அவனே கல்யாணம் பண்ணி வச்சது தான் உத்தமம் அப்படின்னு சொல்லி பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் காதல் இருக்குது. இந்த காதலை நீங்கள் எது உண்மையான காதல்னு சொல்வீங்க? அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிறீங்க, அது என்னது? அப்போ வந்து என்னென்னா பப்பி லவ்வு, இந்த மாதிரி மெச்சூர்ட் லவ்வு, இந்த மாதிரி சோல் எப்படி வெரைட்டி இருக்கோ அது மாதிரி காதலிலையும் இந்த மாதிரி. அப்போ அந்த காதலுங்கிற உணர்வை யார் தூண்டுறா? ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் 60 பேர் இருக்க ஸ்கூலில் 2 பையன் ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கும் எப்படி இவங்க வந்து அந்த உணர்வு கனெக்ட் ஆகுது? அதே பையன் அங்கே இருக்க மற்ற கேர்ள்ஸை வந்து பார்க்குறதில்ல, அதே பொண்ணு அங்கே இருக்க மற்ற பையனை பார்க்குறதில்ல. இதுதான் ஒரு 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 கூட்டத்தில் ஒரு இடத்துல வந்து அந்த சில மனிதர்களை மட்டும்தான் கவர்ந்துழுக்கிறாங்க. அந்த எந்த ரசாயனம் மூலம் இந்த 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 காதல் தூண்டப்படுது? அந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி தூண்டப்படுது? அப்போது இவங்க வந்து அது திருமணத்தில் எப்படி அது முடியுது? அந்த திருமணத்தை கூட சில பேர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி காதலே இருக்கிறதில்ல. சில பேர் வந்து காதலே இல்லாமல் வந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் காதலாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எந்த ரீசனால் இது நடக்குதுன்னு நம்ம யோசித்தா மட்டும்தான், ஒரு விழிப்புணர்வோடும் ஒரு பகுத்தறிவோடும் யோசித்தா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். சரி, ஒரு 45 வயசு ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் வந்திருக்காது. ஒரு 25 வயசில் 20 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, குழந்த பிறந்திருக்கும், வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து போயிருப்பாங்க. 35 வயசில் தான் அந்த பெண்ணுக்கு வந்து 40 வயசில் தான் உணர்ந்திருக்கும்.
காதல்னால் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்துருப்பாங்க, சுற்றி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் மனிதர்களை பார்த்துருப்பாங்க, புக்கு, திரைப்படம், இந்த மாதிரி சில சூழல்கள்லாம் பார்க்குறதுக்கு வரும்போது தான், ஆஹா வாழ்க்கை இப்படி போச்சே, அப்போ நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சே, நம்ம வந்து தவறிழைத்துட்டோமே, நம்ம வாழ்க்கையில் அந்த நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழவே இல்லாமல் போயிடுதே அப்படின்னு பாதி பெண்கள் இல்லை, முக்கால்வாசி பெண்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. இது ஆண்களுக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த காதலுங்கிற உணர்வு அப்போ இறை சம்மந்தம் இல்லையா? இது ஆன்மீகத்தில் வராதா? இது வந்து ஒரு ஒரு சொசைட்டியில் கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கா? அந்த அந்த மாதிரி ஒரு நிலையுள்ள உறவா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது காதல் புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புனிதமானது எப்படி இவ்வளோ கேவலப்படுத்தப்படும், இவ்வளோ வந்து சொசைட்டியில் படும்? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கட்டி அணைத்தலோ ஒரு வந்து முத்தம் பரிமாறும் போது இது வந்து ஒரு உலகமாக ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இதே இது வந்து அயல்நாட்டில் வந்து இதை வந்து செய்யும்போது சாதாரண கலாச்சாரமாகவும், இந்திய போன்ற ஒரு நாட்டில் வந்து இதெல்லாம் ஒரு உச்சபட்ச தவறாகவும், அதாவது வந்து இது வந்து ஒரு மறைப்பொருளாக இருக்க வேண்டிய நிகழ்ச்சியாக சொல்கிறாங்க. அப்போ உண்மையான காதல் தான் என்ன? உண்மையான காதல்னால் அவங்களுக்காண்டி கொடுத்துட்டே இருக்கிறதா? அவங்களுக்காண்டி அவங்களே நினச்சிட்டு இருக்கிறது, அவங்களுக்காண்டி அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், அவர் என்ன துன்பத்தில் இருக்காரோ அந்த துன்பத்தெல்லாம் சரி பண்ணணும், அவருக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை செய்யணும், ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அவருக்கு இது வந்து எல்லாத்துக்கும். இப்போ காதல்னு எடுத்துட்டிங்கன்னா வெளியில் சினிமாவில் பார்க்குறத வச்சு தான் காதலா? அப்போ அதையும் தாண்டி ஏதாவது உண்மையான காதல் இருக்கா? இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க உண்மையே காதல்னு எது நினைக்கிறீங்க? உண்மையான காதல் தான் என்ன? உங்கள் வாழ்க்கையில் உண்மையான காதல் உங்கள் கருத்து தான் என்ன? நீங்கள் வந்து அப்போது வந்து சிவன் பார்வதி காதல், பெருமாள் லக்ஷ்மி காதல், காதல்னால் நான் என்ன சொல்லேன்னா அது திருமணத்தில் தான் நம்ம 2 சிலையை வச்சுருக்கோம்ல, அது அந்த அந்த மாதிரி காதல். அப்போது அவங்கெல்லாம் காதல் பண்ணியிருப்பாங்களா? வள்ளி, முருகன், தெய்வானை, இவங்க இந்த நம்ம தெய்வங்கள் வச்சுருக்கோம்ல, அப்போ இது எந்த வகையில் காதல் அப்படிங்கிறதுல வரும்? இது எனக்கு ஒருத்தங்கள பார்த்தோன்னே அந்த அந்த மனிதரை பார்த்தோன்னே எனக்கு உள்ளேருந்து எந்த ஹார்மோன் இதெல்லாம் தூண்டப்பட்டு இந்த காதல் உணர்வு வருது? இந்த காதலை போய் சொல்லும்போது அவர் ஐயோ! அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த மனிதர் சொல்லி தெரித்து ஓடுறத அந்த சினிமாவில் பார்க்குறோம், வாழ்க்கையில் பார்க்குறோம். இன்னொருத்தவங்க விரும்பி விரும்பி அவங்கள காதலிப்பாங்க, எனக்கு அப்படி ஒரு உணர்வு உங்கள் மேலே வரவே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு மட்டும் ஒருதலை காதல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அகத்திணை புறத்திணையில் சொல்லுவாங்க. அப்போ வந்து கையறு நிலை, ஒருதலை காமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் அப்போ வந்து ஒரு பட்சமாக ஒருதலை காதல் ஒருத்தர் மட்டும் காதலிப்பாங்கள்ல, இது ஒரு வகையில், இது எந்த வகையில் காதல் எடுத்துக்க முடியும்? இப்போ காதலில் வந்து எதை வந்து நீங்கள் வந்து உண்மையான காதல் எதை சொல்வீங்கங்கிறதுக்காண்டி தான் நான் இத்தனை கேள்வி கேட்டு வரேன். எங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரில, ஆனால் நாங்கள் இப்போ வாழ்ந்து முடிச்சிட்டோம், வேறு என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்ந்து தானே ஆகணும், குழந்த வந்தாச்சு, வாழ்ந்து தானே ஆகணும், கணவனுக்காண்டி வாழ்கிறோம், குழந்தைங்களுக்காண்டி வாழ்கிறோம், சொசைட்டிக்காண்டி வாழ்கிறோம். என் கணவன் இன்னொரு பெண்ணை விரும்பிகிட்ருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனாலும் நான் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள். அதே மாதிரி கணவன் ஒரு பெண்ணை விரும்பியிருப்பார், சந்தர்ப்ப சூழ்நிலையாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார், அவர் கூட வாழ்ந்து குழந்தை எடுத்து வாழ்ந்துட்டுருப்பார், நாங்கள் வாழ்ந்துதான் இருக்கோம், வேறு வழி இல்லை அப்படின்னு. இது ஏதோ ரோமியோ ஜூலியட் மாதிரி ஒரு படத்தில் வரும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு காதல். அப்போது இந்த மாதிரி பல்வேறுபட்ட காதலில் நீங்கள் இப்போ இருக்க காதலை, அதுவும் இந்த 2K கிட்ஸ்க்கு வர காதல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சினிமாவில் காட்டுறத விட இந்த ரீல்ஸில் காட்டுற காதல்லாம் பார்க்கும்போது இது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை இது வந்து எந்த நோக்கத்தில் இது மாதிரி போடுறாங்கன்னே தெரியல. இதுக்கு கமெண்ட்டும் சிரிக்கிறதும் மக்கள் உணர்றதும், இதை வந்து 10 பேர் கமெண்ட் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப கெத்து, நிறைய லைக் வந்தால் ரொம்ப பயங்கரம் அப்படின்னு மனிதர்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டு இதை வந்து பெரியவங்களாக சொல்லித்தரணும். இவ்வளோ யூடியூப்ஸ் இருக்காங்க, இவ்வளோ வச்சுருக்காங்க, இவங்களாவது வந்து உண்மையான காதல் இதுதான், இல்லை உண்மையான வாழ்க்கை இதுதான், வாழ்க்கை பாடம் இதுதான் அப்படி சொல்லியிருக்கலாம். ஏதேதோ போட்டு விஷயத்துக்கு வர்றதை விட ஒரு நல்ல தரமான வாழ்க்கைக்கு முன்னாடியான ஒரு இது போடலாம். வந்துட்டுருக்கு, இன்னும் வர காலங்களில் கொஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் முன்னை விட இப்போ அதிகமாகவே வராங்க. ஆன்மீகம் சார்ந்ததை தாண்டி வாழ்வியல் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து
அது நேனோ டெக்னாலஜியாக இருக்கட்டும், ரோபோட் ஆகட்டும்,